கார்பரண்டம் யுனிவர்சல் இந்த கம்பெனி வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான இந்த கம்பெனி. 1954ல் ஸ்டார்ட் பண்ண இந்த கம்பெனி. நீங்கள் எல்லாம் ஒரு பிராண்ட் நேம் கேள்விப்பட்டிருப்பீங்க, குமி CUMI அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு மெட்டீரியல் இன்ஜினியரிங் கம்பெனி. இவங்க மேஜராக வந்து அப்ரசிவ்ஸ், எலக்ட்ரோ மினரல்ஸ் அண்ட் செராமிக்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கம்பெனி, சென்னை பேஸ்டாக. இந்த கம்பெனி வந்து லாஸ்ட் 5 இயர்ஸாகவே ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த கம்பெனி வந்து கரண்ட்லி ட்ரேடிங் அட் 1170 ரூபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனி. மார்க்கெட் கேப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 21,645 கோடி இருக்கிற இந்த கம்பெனி வந்து இதனுடைய வேல்யூஷன் பார்க்குறப்ப 204 ரூபா வருது. ஆனால் இந்த கம்பெனி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 5 மடங்கு வேல்யூவில் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டெப்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற இந்த கம்பெனி 0.11 தான் இருக்குது. இவங்களோட இயர்லி பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இல்லை. பிகாஸ் 2025 கம்பேர் பண்ணுறப்ப ஒரு 300 கோடி பண்ண இந்த கம்பெனி வந்து லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. 168 க்ரோத், விச் மீன்ஸ் அரௌண்ட் ஒரு 43% நெகட்டிவ் காமிச்சிருக்காங்க. பட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து மார்ச்சுக்கு அப்புறம் இந்த லாஸ்ட் ஏப்ரல் மே ஜூனோட ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக வந்திருக்கு. 80 கோடி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து -40. அதுக்கு உண்டான ரீசன்ஸ் செக் பண்ணணும். பட் ஆப்வியஸாக இந்த கம்பெனி வந்து குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து ஒரு 74, 73, 60 இந்த மாதிரியான ரேஞ்சில் ப்ராஃபிட் க்ரோத் காமிச்சிட்டு இருக்கிற இந்த கம்பெனி வந்து ஜூன் மந்த் வந்து 80 க்ரோஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 300% நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்பேர்ட் டு லாஸ்ட் குவார்ட்டர். இவங்களோட ட்ரெண்டு வந்து மேஜராக டிக்ரீஸ் ஆகிருக்கு பாருங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஜூன்லேருந்து இந்த கம்பெனியோட ட்ரெண்டு கம்ப்ளீட்டாக டவுன் ஆயிருக்கு. பிகாஸ் ஆஃப் த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணல. ஈவன் டில் லாஸ்ட் மார்ச் வரைக்குமே இந்த ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டர் இல்லை. பட் இந்த ஜூன் மந்த் வந்து ஒரு நல்ல பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பாருங்கள், ஆஃப்டர் மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு நல்ல ட்ரெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. 767லேருந்து இப்போ வந்து 1000 அரௌண்ட் 200 நோக்கி போயிட்டுருக்கு. இது வந்து டெஃபினட்டாக வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டை நோக்கி போயிட்டுருக்கு. அது வந்து 1241 அந்த ரேஞ்சை வந்து டெஃபினட்டாக இதை வந்து டச் பண்ணிடும். தென் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாக்கோட ட்ரெண்ட் வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பட் இந்த கம்பெனி வந்து இந்த மாதிரியான குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பெட்டராக அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்டாக்கை வந்து நல்லா க்ளோஸ் வாட்ச் பண்ணுங்கள். இதோட ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸ் நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். இவங்களோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் எடுத்து வச்சு வேர் தே ஆர் லேகிங், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான்ஸ் என்ன, அவங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன மாதிரி பண்ணுறாங்க, இது எல்லாமே நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் அபவுட் கார்பரண்டம் யுனிவர்சல். இதை பற்றினா வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் யுவர் லேர்னிங் பர்பஸ். இட் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா. பிகாஸ் ஒரு கம்பெனியை எப்படி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அந்த பேசிஸ் ட்ரெண்ட் வைஸ் அவங்களோட லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ரிலேட்டிவ்ஸ். தென் வேறு ஏதாவது கமெண்ட்ஸில் உங்களோட போஸ்ட் பண்ணுங்கள். இதில் ரிலேட்டடாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டதுன்னா, ஸோ உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ தட் ஐ கேன் ஆல்சோ லேர்ன் ஃப்ரம் யூ. தேங்க்யூ.